அடுத்த மாதம் முதல் சென்னையில் வளர்ப்பு நாய்களுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சென்னையில் வளர்ப்பு நாய் மற்றும் தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுது. இதில் பிட்ஃபுல், ராட்வீலர், ஜெர்மன் ஷெஃபர் உள்ளிட்ட நாய் இனங்களால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதனால நாய் வளர்க்குறவங்க சாலையில் அழைத்து செல்லும் போது நாய்களுக்கு வாய்மூடி கட்டாயம் அணிவிக்கணும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த உத்தரவுகளை பெரும்பாலான நாய் வளர்ப்போல் பின்பற்றவே இல்லை. இதே போல பராமரிக்க முடியலை அப்படின்னா வளர்ப்பு நாய்களை அதனுடைய உரிமையாளர்கள் சாலைகளில் விட்டு செல்லும் நிலையும் அதிகரித்து வருது. எனவே இதற்கு தீர்வு காணும் வகையில் வளர்ப்பு நாய்களுடைய உடல்ல மைக்ரோசிப் பொருத்த மாநகராட்சி முடிவு செய்திருக்கு. இதற்காக 2 லட்சம் மைக்ரோசிப்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இருக்கு. தனியார் மற்றும் அரசு கால்நடை ஆஸ்பத்திரிகளுக்கு இது தொடர்பான நெறிமுறைகள் விரைவிலேயே வழங்கப்பட இருக்கு. அடுத்த மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மைக்ரோசிப் பொருத்தப்படும் நாய்கள் அதற்கான செயலி மூலமா கண்காணிக்கப்படும். மைக்ரோசிப் பொருத்தாத நாயுடைய உரிமையாளர்களுக்கு 3000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கு.